புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த வாலாஜாபாத் பஸ் நிலையம் அருகில் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் கேப்டனின் அன்பு தம்பியும் தலைமை கழகம் உத்தரவிட்டால் செவ்வன செய்து முடிப்பேன் என்று சிறப்பான முறையில் செயலாற்றி வரும் கேப்டனின் அன்பு தம்பி வழக்கறிஞர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் வெங்கடேசன் அவர்களே, பொருளாளர் பொன்னிரங்கம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் பழனிராஜ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் அத்துணை கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு வேலைகள் இருந்தாலும் விட்டுவிட்டு மக்களுக்காக தலைவர் போராட சொல்லியிருக்கிறார் என்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரும் பாதம் தொட்டும், அதே போன்று இந்த வாலாஜாபாத் வியாபார பெருமக்களுக்கும் ஓரத்தில் நின்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து கட்சியினருக்கும், அதே போன்று காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கினார்கள் என்றால் நாங்கள் வெறும் வெற்று அரசியலுக்காக தொடங்கவில்லை, இந்த மக்களுக்காகத்தான் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். அதற்கேற்ற வகையில் தான் இன்றளவும் அவர் இந்த விண்ணை விட்டு மண்ணுக்கு சென்றாலும் அவருடைய நினைவிடத்தில் இன்றளவும் மக்களுக்காக உணவு வழங்கிக் கொண்டிருப்பவர் தான் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய அருளாட்சியோடு இன்னைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் இந்த மக்களுக்காக இந்த அவர் தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் தினமும் அந்த கல்லறையை அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் நானும் அங்கு அமர்ந்திருக்கும் போது அங்கு வரும் மக்கள் கண்ணீரோடு தான் வந்து செல்கிறார்கள். எங்களை காப்பாற்ற ஆள் இல்லை, நீங்கள் இருந்தால் எங்களை காப்பாற்றி இருப்பீர்கள். அன்றைக்கு தெரியவில்லை. இந்த மனிதன் என்ன சொன்னார், இந்த உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம் என்ன சொன்னார், மக்களே நீங்கள் உஷாராக இருங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுகிறேன் என்று சொன்னார். இந்த மக்கள் செவிசாய்க்கவில்லை. அதே போல சொன்னார், வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த தலைவருடைய கட்சியின் சார்பில் இன்று மக்களுக்கான போராட்டத்தை எங்களுடைய மக்கள் தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த மக்களுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொன்னார்கள், முதலில் ஒன்று என்று நீண்ட நேரம் பேச தேவையில்லை, ஏன்னா வெயில் கூடுதலாக இருக்கிறது, மக்களும் நம்மளுக்கு தேவை, ஏன்னா மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இது. ஆனா மக்களுக்காக ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிய வைத்து செவிடன் காதில் சங்கை ஊத வேண்டும் எனலாம், அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஏன்னா என்ன சொன்ன, 40 தொகுதியை நாங்க வென்றுடுவோம், 40 நமதே நாளையும் நமதேன்னு சொன்னாங்க. நீங்களும் அதை நம்பி வாக்களிச்சீங்க. முதல் பரிசு மு.க. ஸ்டாலினாக தரப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் மரணம், 40 பேருக்கு 70 பேர் மரணம். இரண்டாவது பரிசு சட்டமன்றத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சார், அதுக்காக ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் வன்முறை வெடிக்கும் வாக்கு போட மக்களை காசுக்கு அடிமையாக்கிவிட்டார்கள் என்று அன்னியார் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் புறக்கணித்தார்கள் இந்த தேர்தலை. மக்களை விலை பேசும் 2000 ரூபாய் கொடுத்து 82% வாக்கை பெற்றது இந்த திமுக. பரிசு விக்கிரவாண்டியில் இந்த மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றோம் என்று சொன்னார்கள். அதுக்கு கிடைத்த பரிசு தான் இந்த மின் கட்டணம். இன்னைக்கு எண்ணற்ற விலை உயர்வு. 500 யூனிட் பயன்படுத்தினால் நீங்க கட்ட வேண்டிய கட்டணம் 1330 ரூபாய், 500 யூனிட் வரை. அதற்கு மேல் 1 யூனிட் அல்லது 2 யூனிட் ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணம் 2127 ரூபாய். 1 2 502 503 510. இது என்ன அநியாயம் என்று இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இங்க கூடியிருக்கிற மக்கள் திண்ணை பிரச்சாரமாக எங்கள் மக்களிடத்திலே இதை சொல்ல வேண்டும். ஏன்னா இது இவர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். எனக்கு நீங்க எதுக்கு வெளிநாட்டுல மின்சாரம் அண்ணன் சொன்னது போல இங்கே தயாரிக்க மின்சார கட்டணம் கட்டணும்னா இந்த தமிழ்நாடு மக்கள், ஆனா மின்சாரத்தை பயன்படுத்தணும்னா இங்க இருக்கிற கம்பெனிங்க.
இலவசமா அவங்களுக்கு கொடுத்து நீங்க பணம் கட்டுறத பின்னாடி கூட கட்டிக்குங்க, இல்ல வேற வழியில எங்களுக்கு கவர்ல போட்டு கொடுத்துருங்க, நீங்க கரண்ட் உபயோகிச்சுக்கணுவாங்க. ஆனா நம்மளுக்கு கிடையாது. ஒரு மாசம் கட்டலன்னு சொன்னா உடனே வருவார் லைன்மேன் குடிக்கிட்டு வருவாரு. இதை நான் கட்டி கேட்ட வச்சுக்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, எங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க. கம்பெனிக்காரன் பணம் கட்டலன்னா அவனுக்கு அமைச்சர் போன் பண்ணுவாரு, இங்க இருக்கிற எம்எல்ஏ போன் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவான். இது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை. இந்த மக்கள் எங்க தலைவர் சொல்லிட்டு போன மாதிரி இன்னும் இந்த மக்களுக்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் தண்டனை தான் கிடைக்கும் இந்த மக்களுக்கு. ஆகையால் மக்களே, நீங்கள் எந்த தண்டனை பெற்றாலும் உங்களுக்காக போராடுகிற குரல் கொடுக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். அதே நேரத்தில் அண்ணன் சொன்னது போல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்திடுவோம், மாதம் ஒரு முறை மின்கட்டண பதிவை கணக்கெடுப்போம் சொன்னார். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த மக்கள் வயிறு பசியா இருக்க. 2 மாசத்துக்கு ஒரு முறைனாக்கா அதிகமா தான் போவோம், 5000 ரூபாய் அதிகமா போவோம். இந்த மக்கள் போராடணும். நாங்க போராடினா மட்டும் பத்தாது. இந்த மக்களுக்காக நீங்களே போராடணும். வீதிக்கு இது எங்க கட்சிக்கார மட்டும் கொடி தூக்கின்னு நாங்க குரல் கொடுத்தா இந்த ஸ்டாலின் செவிசாய்க்க மாட்டாரு. மக்களும் வீதிக்கு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா பாமாயில அரிசி இந்த பருப்பு எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாசம் போய் கேட்டீங்கன்னா இல்லைன்றாரு. அவர் முதல்ல ரேஷன் லோடு இறங்கின உடனே லைன்மேனு அந்த கடை ஓனர் விவரக்கா இருப்பாங்க சேல்ஸ்மேன் உடனே ஏசிக்கு போன வச்சிருவாரு. ஐயா நல்ல மூட்டையா அனுப்புங்க, ஏன்னா 10 மூட்டை நான் வெளியே அனுப்புறேன் ஐயா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க, வந்துக்கிற தாய்மார்களுக்கு தெரியணும். அவர் உடனே என்ன செய்ய அந்த குத்து ஊசியை எடுத்து அரிசியை பறிச்சு வச்சு நல்லா இருந்தா 10 மூட்டை அப்படியே இருந்துச்சு, ஸ்டாக் வரலான்னு. உண்மைதானே? உண்மைதானே? அதனால நீங்க மக்கள் புரிஞ்சுக்கா. இத சொல்றதுக்கு தான் தலைவர் அன்னைக்கு சொன்னாரு. இங்க இருக்குது அப்படியே இங்க பேசுவார் தலைவர். அவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இதுதானே பேசுறாரு சட்டமன்றத்துல. பால் விலையை குறைங்க, பஸ் கட்டணத்தை குறைங்க, மின் கட்டணத்தை குறைங்க. நாங்க கேட்டா நாங்க கூட்டணி இருந்த அந்த அம்மாவையே நாங்க முறைச்சோன்னு சொல்லிட்டு எங்களை வேற மாதிரி பத்திரிகைக்காரன் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவர் இல்லைனாலும் அவருடைய சீடர்கள் நல்ல தம்பி ராஜேந்திரா, ராமலிங்கம், வெங்கடேசன், லட்சுமண, இங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த மக்களுக்காக தான் கேட்போம். அதனால நீங்க கேளுங்க. அதே மாதிரி இந்த அம்மா ஒரு அக்கா ஒருத்தருக்காங்க பாருங்க, சொர்ணா அக்கா மாதிரி, கனிமொழி அக்கா. அந்த அக்கா சொன்னாங்க வீதியிலே அவங்க வீட்டு வாசப்படியிலே நின்று என்ன மாதிரி அந்த மாதிரிலாம் கரும்பு சட்டை போட்டுன்னு சும்மா மாயாஜாலம் காட்டினாங்க. நாங்களாம் உண்மைக்கு போராடுறோம். கரும்பு சட்டை போட்டு நாங்க கரும்பு சட்டை போடல வச்சுக்க அன்னி கேள்வி கேட்பாங்க ஆர்ப்பாட்டத்துல. ராஜேந்திரா கரும்பு சட்டை போடல, நல்ல தம்பியா போடலன்னு கேட்பாங்க. நம்ம பயந்துன்னு போடுறோம். அவங்க சும்மா மாயாஜாலத்துக்கு கரும்பு சட்டை கரும்பு போட கட்டின்னு ஸ்டாலின் அவர் வீட்டு வாசப்படியும் அந்த அம்மா கனிமொழி அவர் வீட்டு வாசப்படியும் மாஸ்க் போட்டுன்னு நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவோம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இல்ல. கேஸ் விலைய 100 ரூபாய் மானியம் தரனாங்க சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இல்ல. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? தேர்தல் நேரத்தில் 2000 ரூபாய் கொடுத்தா போதும் ஓட்டுடுவோம். அவன் தான் இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில விலையை ஏத்துறான. கேஸ் விலை ஏத்துறான், மின் கட்டணம் ஏத்துறான், பால் விலை ஏத்துறான், பஸ் கட்டணம் ஏத்துறான். 10 பேரு பஸ் இலவச பஸ் சொல்லிட்டு அந்த லேடிஸ்க்கெல்லாம் லிப்டிக் கலர் போட பாருங்க, அந்த கலர்ல ஒரு பஸ் போவோம் பாத்துங்க. அந்த பஸ்ல லேடிஸே ஏற்ற மாட்டாங்க. போவாங்க லேடிஸ், அவன் வேகமா போய் அடுத்த இடத்துல நிறுத்துவான். ஏன்னா தமிழக அரசு இலவச பஸ்ஸுக்கு தமிழக மக்கள் தாய்மார்கள் ஏறுவதற்கு உண்டான பணத்தை தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு கட்டுகிறது முறையா. ஆனா இவன் மக்களை ஏற்ற மாட்டான். கண்டக்டர் யாருன்னு ஓசியில யாரை பாத்திரம் ஓசிட்டு இருக்கிறது? எங்க நாடு, எங்க மக்கள், எங்களுக்கு